ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? சரி, இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன டிஃப்ரென்ஸு? அது இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போனால் ஸ்கோப்ஸ் இருக்குமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போனால் என்னோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகுமா? இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போனால் நம்ம என்னோட பேக்கேஜ் எப்படி இருக்கும், என்னோட கெரியர் குரோத் அப்படிங்கிற இது எல்லாத்துக்கும் ஒரே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா நியூஸ் பேப்பர், அப்புறம் வந்து பேனர்ஸு, பேம்ப்ளெட்ஸு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பெண்ட் ஆச்சு. ஆனால் அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் வருதுங்க தான், அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் வருதுன்னா வருது. ஆனால் அந்த எந்த அளவுக்கு வருது அப்படின்னு நம்மளால் ட்ராக் பண்ண முடியாது. ஆனால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து அவுட்புட் வருது அப்படிங்கிறது உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். இதில் என்ன மாதிரி டைப்ஸ் ட்ராக் பண்ணால் கூகுள் ஆட்ஸ், சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட், இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் ஆட்ஸ், இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. ப்ளஸ் அப்ளைட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங். இந்த மாதிரி எப்படி உட்கார பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் வந்து ஒருத்தவங்க வந்து சர்ச் பண்ணி உங்கள் ஷாப்ஸை தேடுறாங்க அப்படின்னா அது கூகுள், அது மூலிமா நீங்கள் உங்கள் வெப்சைட்டோ இல்லை நீங்கள் ஏதோ ப்ரொமோட் பண்ணி கொடுத்தது தான் கூகுள் ஆட்ஸ். அதுவே சோசியல் மீடியா இந்த மாதிரி வந்து அட்வர்டைஸ் பண்ணி லீட்ஸ் மூலியமாகவோ இல்லை வந்து உங்கள் போஸ்ட் மூலியமாகவோ இன்னொருத்தவங்க, அதேமாதிரி வீடியோஸ் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ், இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு கடை இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடைங்க வச்சு ஆஃப்லைன் ஒரு ஸ்டோர் வச்சு இல்லை வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் பண்ணி தான் உங்கள் பிஸ்னஸாக க்ரோ பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் உட்காந்த இடத்துல டிஜிட்டலில் நீங்கள் அதை பூஸ்டப் பண்ண முடியும். இதுதான் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சரி, இது ஜாப்ஸ் அண்ட் கெரியர்ஸ்னால் எப்படி இருக்கும்? இது ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா இப்போ தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இந்தியாவில் டெவலப் ஆகிட்டு வந்தது. ஓகே, அதனால் வந்து இப்போவே வந்து நார்மலாக ஒரு சின்ன கோர்ஸோ நீங்கள் பார்த்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்ன்ஷிப்பில் போயிட்டு இருந்தது. அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. உங்கள் ஸ்டார்டிங் ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் 10 to 15K வரைக்கும் அப்சல்யூட்லி பே பண்ணுறாங்க. அதே ஒரு ஹை லெவலில் போனீங்கன்னா ஒரு 30 to 35. நீங்கள் ஃப்ரீலான்ஸாக போனீங்கன்னா மந்த்லி ஒரு 1 lakh வரைக்கும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஆனால் அதுக்கு 2 to 3 years மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 100% கண்டிப்பாக நீங்கள் 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங் 2 or 3 years அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, அது நல்லா லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் த கரியர் சாய்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் அப்போ வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்னால நமக்கு வந்து எந்த ஒரு யூஸஸ் இல்லையா? ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் யூஸஸ் தான், ஆனால் அதோட காஸ்ட் வந்து இதில் கம்மியாக தான் இருக்குது. அதனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொண்டு போகிறது இது பெஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன். அதே மாதிரி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்டேட்ஸு நெக்ஸ்ட்டு என்னென்ன அப்டேட்ஸ் வருது அதையும் நான் மறக்காமல் போடணும்னா இதேமாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ரேஷ்கான் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.